ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு மெயினே வெங்காயம் தான். வெங்காயத்தை நல்லா பெருசாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே ஒவ்வொரு லேயராக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணாமல் இதை அப்படியே தான் சேர்க்க போகிறோம். இதை கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 300 கிராம் அளவு உள்ள வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் இருக்கட்டும், நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகாயும் 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து மிதமான தீயில வச்சுட்டு இதை பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை பச்சை வாசனை இல்லாமல் வதக்கிட்டோம். இப்போ இதில் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணாமல் பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரணும், பச்சை வாசனை இல்லாமல். மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அதே அளவுக்கு 1 ஸ்பூன் தனியா பவுடர், ரா சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா இந்த தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிரை சேர்த்துக்கோங்க. திக்கான தயிரை சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் சேர்க்கறதுனால கிரேவி நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். அது இல்லாமல் காரம் கூடுதலாகவோ குறைவாகவோ ஆயிடுச்சுனாலும் இந்த தயிர் சேர்க்கறதுனால அதை நல்லா பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். தயிர் சேர்த்ததும் தயிர் சேர்த்த அளவுலேருந்து 2 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ இதில் எடுத்து வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா இந்த வெங்காயத்தில் நல்லா இறங்கி வரணும். ரொம்பவும் குழையாது, ஏன்னா நம்ம பெருசாக சேர்த்துருக்கறனால. இப்போ இதை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா இதை கொதிக்க விடுங்க. மசாலாலாம் பச்சை வாசனை இல்லாமல் இந்த வெங்காய கிரேவி ரெடியாகி வரும். 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு இந்த அளவுக்கு வெங்காயத்தை வேக விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் பச்சையாக இல்லாமல் ரொம்பவும் குழைவாக வதக்காமல் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.